வாங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆளு பின்னாடி வந்தா என்ன அர்த்தம்? என்னது உன் பொசிஷனை திருப்புவீங்க? ஏன் ஏன் போடையா? அவர் பொசிஷனை திருப்ப சொல்றாரு. இப்படி திருப்பினா மைக் அங்கிட்டு போதா? கேக்குறேன். முன்னாடி ஏமா ரயில் பெட்டி முன்னாடி இன்ஜின் போய்கிட்டே தான் இருக்கேன். ஆனா கடைசி பெட்டி பின்னாடி தான் வரேன். அதனால எப்படி வந்துருவேன்ல. வந்து நீ சேர்த்துக்கட்டுங்க. நீங்க நல்லா வந்தாச்சு. வந்துடும். உங்க தங்கச்சியை பாத்தீங்களா? தங்கச்சியவா? தங்கச்சி நாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமா, தங்கச்சி இப்ப நாங்க வளர்க்குறவங்க பார்க்க மாட்டோமா? அப்ப நீங்க சின்ன பிள்ளை தான் உங்க தங்கச்சி நீங்க பாத்துருக்கீங்க. சின்ன பிள்ளைல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். தூக்கி போட்டு வளர்த்தா இல்லையாமா? தூக்கி போட்டு தங்கச்சி எப்படி பாத்தீங்க? தூக்கி போட்டு மாறுலையும் தோல்லையும் போட்டு வளர்த்துருக்கீங்க. ஆமா, இருக்குதா இருக்கட்டுங்க. அப்ப உங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்தாரு. வாசினம்மா. உங்க அப்பா எனக்கு என்ன வேணும்? எங்க அப்பா உனக்கு என்ன? மாமனார். அவர் என்கிட்ட வந்து பொறுப்பா ஒரு மாமனாரும் உன்கிட்ட வந்திருக்காரு. பொறுப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருன்னா, அம்மா அம்மா தோழி பண்ணு எல்லாரும் காவலுக்கு போங்க. இப்போ என் மக வள்ளியும் கூட்டிட்டு போங்க. இன்னொருத்த சும்மா தெண்டமா கிடப்பேன். எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே தூங்கிட்டே கிடக்கிறேன். அவனையும் சேர்த்து இழுத்துட்டு போங்க. இந்த உடம்ப பார்த்தா சாப்பிட்ற உடம்பு மாதிரி இருக்கா? நீ வந்து நல்லா யோசிங்க மக்களை. நீங்களே சொல்லணும். இந்த உடம்ப பார்த்தா சாப்பிட்ற உடம்பு மாதிரி இருக்கா? வாங்கிட்டு வந்த தயிர் சாதம் அப்படியே உள்ள இருக்கு. இதுல இந்த உன்னை யாரு சாப்பிட வேண்டாம்னு சொன்னது? சாப்பிடுவோமா? சாப்பிட வேண்டிய இடத்துல தான் சாப்பிடணும். எல்லா இடத்துலயும் இந்த ஒரு புள்ள சொல்லிச்சு, போற ஊர்ல ஊர பிராய்லரா போடுறாங்க, நான் பாட்டில் திண்டு விடுறோம்னு. அப்படியும் இருக்குல்ல. அது இருக்கட்டும். நீங்க இருந்து இப்படியே இருங்க. அப்பதான் நல்லது. உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்னங்க ஸ்லிம்மா இருக்கேன் பாரு. எது? ஒரு சாடையில பார்த்தா சிவகார்த்திகை மாதிரி இருப்பேன். ஒரு சாடையில பார்த்தீங்கன்னா யார சொல்றது? இதெல்லாம் பார்த்து கேள்விப்பட்டதா செத்தே போயிடுவாங்க. ஏமா நீ சொல்ற ஆளுகெல்லாம்? சரி, ஒரு சாடையில பாருவேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? உன்னை பார்த்தனா ஒற்றை குச்சி மாதிரி தெரியுது. ஒற்றை குச்சி மாதிரி? ஆமா. நீ யார் மாதிரி தெரியும்? நான் சொல்லவா? யாரு? போக ஊருக்கு அக்கா மாதிரி தெரியும். கவலையே பட மாட்டேன். சொன்னா சொல்லிட்டு போ. இருந்தாலும் நான் இருக்க உடம்புக்கும் நீ இருந்த உடம்புக்கும் உன் மேல ஏறி படுத்த. உடம்ப வச்சு இடம் போடாத. சிறு குச்சியும் சிறு துரும்பு பல்குத்த உதவும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு அப்படி சொல்லிருக்காங்க? ஆளை வச்சு இடம் விடக்கூடாது. ஐயோ, கோல் பெரிய கோல் தாங்க, எனக்கு தெரியுமுங்க. என் கையில ஒரு கோல் ஒன்று பிடிச்சி வந்துருப்பீங்களே, கோலா காணாமே சொல்ல வந்தேன். நான் கோல் குடிக்கிறதுக்கு நாரதரா இல்ல முருகனம்மா? ஏன் நம்ம ஒரு காவக்காரன் காவல் பார்க்க போனா ஒரு கையில ஒரு தனி குச்சியாச்சு இருக்கணும்ல. அவனுக்கு புல்லு மாயுதம்மா. எப்படி? எப்படின்னா ஒரு குச்சி இருந்தாதான் ஒரு வேலி அடைக்க முடியும், ஒரு பந்தல் போட முடியும், ஒரு படம் கட்ட முடியும். எதுவுமே இல்லாம கையில வெறுங்கையில எப்படி செய்வீங்க? வெறுங்கையில செய்வாங்க. எனக்கு உடஞ்சையிலே செய்வாங்க. எனக்கு என்ன தெரியும்? நீங்க வெறுங்கையிலே செய்யறது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். நீங்க நினைச்சு பாக்க ஏன் என்ன மசுக்கு அதை போய் நினைச்சு பாக்குறேன். சரி, அதுக்கிட்ட அம்மா வரணும், எல்லாம் சேர்ந்து காவலுக்கு போகணும். காவல் பார்த்து ஆள் எந்த ஆகிறாங்களா? ஏன் என்னைக்கு? அதனால இல்ல கேட்டுக்கிறேன். அதனால அம்மாவை கூப்பிட்டு எல்லாம் சேர்ந்து காவலுக்கு போவோமா? கூப்பிடுவோம் தங்கச்சி. ஆத்தா கனகை வேங்கை பூங்குரத்தி தங்கச்சி பேசுறேன். என்னக்கா உள்ள கொஞ்சம் பஞ்சாயத்து 100 நாள் சம்பளம் ஏறலையா? இவனுங்க திங்க தெரியாம தின்னு இந்த பேர எய்ட்ஸ் வந்து பேச்ச கடந்துக்கிட்டியா? சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது அம்மா. சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது அம்மா பாடி. இந்த பொண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி. சாமந்த காட்டு அடிச்சது, சாமந்த காட்டு அடிச்சது, ஆனந்த வாசல் மணக்குது, ஆனந்த மனசு குடிக்குது. சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது அம்மா பாடி. ஆடுகின்ற பெண்களை போல் உளிடையில் மேலிருந்து சிங்கார பொங்கலிலே மதுரை
வந்து உண்டாகி குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு. முகர கட்ட தங்கச்சிட்ட பேசுற மாதிரியே பேசுற. உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கா? அதையெல்லாம் கடுகு சந்தையில விட்டுட்டு தான் இங்கிட்டு வர்றது. இல்ல அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கா? இங்க வா. இப்போ தங்கச்சி கேட்டது ஒரு விஷயம், நல்ல விஷயம் தான். அச்சம் மடம் அது கேட்டுச்சுல. இந்த பாருமா, அச்சம் அச்சம் மடம் ஞானம் 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 பைப்பு. ஐயோ பைப்பு தண்ணி வராது. நான் நினைச்சேன் ஒரு நாளைக்கு வாங்க அடியில போட்டு அடிச்சிருவான். ஏன் நாங்களாம் திரு பைப்புல திருவிட்டு பிடிச்சிக்கிறவங்க. திரு பைப்பை பார்த்தா தான் பூணு கலண்டு. நீ விட்டு பாரு எப்படி திருவுறணும். நீ திருக்க முடியாது. ஏன் நான் நினைச்சா தான் திருக்க முடியும். போய நீயா ஒரு நாளைக்கு எத்தனை நாளைக்கு திருவுறது? நீ மட்டும் வாய்ப்பு கொடுத்து பாரு. சும்மா குமுறி போடுற குமுறி. ஏன்னு இன்னைக்குன்னு பார்த்து ஊருக்குள்ள நடக்கு. ரெண்டு பேரும் சும்மா வாய் அடிச்சுட்டே நிக்காது. வாங்க உங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் என்ன வம்புக்கிட்டே கரை சரியில்லாமா. அப்பாட்ட போனாயா? அப்பா கிட்ட போனேன். உனக்கு அசிங்கமா இல்ல? என்னத்துக்குன்னு கேக்குறேன். நம்பிராஜ பேரை கெடுக்கிறதுக்கு வந்திருக்க. நம்பிராஜ குடும்பத்தை வாழதுக்கு வந்திருக்க. எப்படி கடுப்பேன்? அப்பாட்ட போய் என்ன? அம்மாவுக்கு வயசாயிருச்சு நங்கை மோனிக்கு. சரி, அதனால இந்த புள்ள போய் சின்னம்மாவாவது நம்மகிட்ட வந்து. இல்ல நான் போய் நீங்க எனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு, அதாவது நீ எனக்கு தோழி. தோழி. இப்போ உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணா அத்தாச்சி. அத்தாச்சி நாத்தனா. அப்போ உங்க அப்பா எனக்கு மாமனாரு. அப்ப நான் குடும்பத்தை வாழ வைப்பேனா வாழ வைக்க மாட்டேனா? அதான் குடும்ப குத்து விளக்கு. நல்லா உன்னை கொண்டு போய் குத்துல விளக்கு. நான் நாத்துனா தண்ணி ஊத்துங்க இடத்துல. நான் நாத்துனாண்டில அவ நாத்துனாதானே. எப்படி நாத்துனா? நீ கல்யாணம் பண்ணு மஞ்ச கயிறு கழுத்துல ஏத்துனா நான் நாத்துனா. உன்னை நான் தூக்கி போட்டு ஏத்துனா நீ அவ நாத்து. ஒரே கிளியா கிழிச்சு போடுவேன். நீ ஏத்திட்டாலும் போ முட்டையாங்கிட்டு அழகாக்கு முட்டேன். உனக்கு இன்னும் ராக்கெட் ராஜா பத்தி தெரியாது. ராக்கெட் ராஜா பெரிய ஆளா? ஆமா, பேசிக்கிட்டே காட்டுக்கு வந்து. உண்மையாலுமே சொல்றேன், நந்தவனம்னா இன்னைக்கு தான் புத்தம் புது நந்தவனமா இருக்கு. பாத்துக்க ஐஸ் வைக்குது. சில பேர் அரங்கேற்றத்துக்கு வாங்கி பல வருஷமா ராவடி ரப்போடி அடிச்சு நந்தவனமா தெரியாதது என்னமோ சுடுகாடு மயான கவலை. இது பெருமலை, இது சிறுமலை. உனக்கு அண்ணனா தங்கச்சி பேசுற பேச்சா பாரு. என்ன மாசம் கட்டவனே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு கூட்டிட்டு போய் தங்கச்சி கேட்க பாரு. பெருமலை சிறுமலை. அவரே உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போய் வீட்டுல கொண்டு போய் மீன் குழம்பு வச்சு அது மண்டை குழம்பையா வச்சு உனக்கு ஊத்தி கொடுக்குறேன். இங்க வந்து பெரிய மலை சின்ன மேல இவங்க அண்ணனுக்கு மண்டை குழம்பு ஊத்தாதமா? மண்டை குழம்பு ஊத்தாதே. வாய மூடுடி மஞ்சு. நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கையில எனக்கு இந்த நிலைமை வரல. என்னை புரிஞ்சு சங்கத்தை விட்டு இங்க வந்தோமோ அன்னையோடைய உடம்பு போச்சு. அண்ணா, இந்த தங்கச்சி இருக்கும்போது நீ கவலைப்படாத, உன்னை நான் தேத்துறேன். சரிம்மா. அந்த உடம்பு பாதி உடம்பு உனக்குள்ள தேத்துதான். சரி தேத்துருவோம். சரி இருக்கட்டும். இந்த இடத்த பார்த்தா எப்படிமா இருக்கு? எப்படி இருக்கு? எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சந்தோஷமா உனக்கு அமைச்சலாம் இல்லையாப்பா? புடிக்கிறீங்க உள்ள செவ்வரளி தோட்டத்திலே கொண்ட நினைச்சு கேடிக்கிட்டு பாடுவமா இந்த மனசு. அருமையிலே குளிக்கிற குருவிகளே உடம்பு நடையிலே பொன்னுடம்பு பார்த்தையிலே போத
வழி தோட்டத்தில ஒன்று நினைச்சு துடிப்பும் குறையவில்லை பாடுதம்மா இந்த மனசு. அல்ல லைட்டை மத்துக்கு பாப்பா, லைட்டை மத்திருங்க. லைட்டையும் அப்படின்றிய ஆமா, இந்த பின்னாடி காட்டுக்கிறோம். எனக்கு ஒரு சந்தேகம், அந்த பிள்ளை நின்றுகிட்டு இருந்துச்சு, நீயே குனிஞ்சுக்கிட்டு இருந்த. ஏம்மா இன்ன வரைக்கும் நீங்க குனிஞ்சு நின்றுகிட்டே வேலை பார்க்குற, குனிஞ்சு வேலை பார்த்து பாருங்களே எப்படி இருக்கும்னு. ஒரு வளர்த்து அந்த புள்ள வளர்த்தி கம்மி, நம்ம பணிவு அறையும். இது குடும்பமா? நம்பிராஜ் குடும்பம், நாதாரி குடும்பம். பாசத்தை நினைக்குது போக. இங்க போடி, நீயே சொல்லுதா. இவரு 7 அண்ணனுங்க இருக்காங்க. 7 அண்ணன்ல நெஞ்சில் அடிச்சிடாது, உண்மையா திருவேன் பாப்போம். உள்ளுக்கா சொல்லிட்டேன், நெஞ்சில மட்டும் அடிச்சிடாதீங்க. அண்ணா 7 அண்ணன்க, 7 பேர் இருந்தால் கிள்ளிவிளவன், இறுதிக்கண்ணன், வேங்கை மாதவன், வீரத்தேவன் 4வது அந்த அண்ணன். இந்த அண்ணன் தான் இந்த தோழிலையும் நான் சொன்னேன் உள்ள போய் படுக்க போறேன். பாதி நீங்க மல்லியாமைக்கு இப்படியே அவன் அண்ணனை பிடிச்சி அடிச்சு கொள்ளுவாங்க, அப்படியே வெளியே வர மாட்டேன். இதே சமயம் படுக்க போறேன். தோழிலையும் மாறலையும் தூக்கி போட்டு என்னை வளர்த்துனவர் அண்ணன். அதனால மாறல அடிச்சு கொள்ள பாக்குறேன். நீ அண்ணா எங்க இருக்கு மேல? நீயும் நானும் போலும் போலும் போ அண்ணா. நீயும் நான் ஒன்னே கண்ணே கண்ணு இந்த புருஷனை வச்சிருக்கிறேன். வலிக்குதானா? வலிக்காது. சரி, காலையில உனக்கு ஒத்தர உப்பு ஒத்தர வச்சு விட்டா ஒரு மயில் ஒத்தர. சரி சரி விடு, உனக்காக தேனு தினமாவும் தாரு. சரி, ஒரே ஒரு கீத்து தாச்சுட்டு ஏமா நெல்லி வச்சிருவோமா? சரி இருக்கணும். அப்புறம் ஒரே ஒரு பறவைய ஆடிக்கிட்டே தான் வரட்டும். ஆமா அப்பா சொல்லியிருக்காரு, மானம்பட பறவை காணப்பட சொல்லிருக்காரு. நீயே சொல்லிட்டு அந்த மேடல வலிக்கி எடுத்து உழுக போறேன்னு இதுல வேற என்ன சேர்த்துட்டா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நேத்து ஆடுனது வேற, 7 இசை நாடன் இருக்கா. நேத்து ஆடுனது கலையரங்க மேடம். நேத்து ஆடல இடுப்பு. ஆமா நீ நேத்து ஆடலாம், இன்னைக்கு ஆடுற பாருமா. நேத்து ஆடலாம் சொல்ல வேணாம். ஆமா இன்னைக்கு ஆடுமா. அம்மா வள்ளியம்மா, வள்ளியம்மா, வள்ளியம்மா இங்கேம்மா, நான் சொல்ற கேளு. எனக்கு ஆடி ஜெயிச்சு போடணும். இங்க பாருங்க சகோதரிகளா, சும்மா சொல்லக்கூடாது. இங்க பாத்துக்கங்க, இந்த பிள்ளைகிட்ட நான் ஆடி ஜெயிச்சு. ஆமா ஆமா, இந்த பிள்ளை நகைச்சுவை டான்சர் சொன்னாவே இந்த பிள்ளைய தான் சொல்லுவாங்க. நான் வள்ளி, என் கூட போட்டி போட்டு ஆடுன்னு சொல்றாளே, ஆட முடியுமா? ஆடுமா. அப்ப நான் ஆட முடியுங்களா? ஆடு, பிடிச்சிட்டு போ. கை தட்டுங்க. உயிரே இளவட உயிரே அழகோடு உன்னவே உயிரே
சரத்குமார் கூட அதை கேட்கல. வாய பொழந்த மூட மாட்டுற இவ வேற. மயிலாடும் பறையில நாங்க பதையில நாங்க ஆடி இருக்கோம். ராணி போல உடஞ்சிராம பாத்துக்கோங்க. அப்புறம் எங்கள்கிட்ட அவதாரம் சந்தைக்கு வந்த கிளி சந்தைக்கு வந்த கிளி